3 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் ஆரம்பிக்கும் போது வாழ் அப்படின்ற எல்லாம் ஐயோ நம்ம 3 நாள் சொல்ல போறாங்க அப்படின்னு உங்க முகத்துல ஒரு மரண பயம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தீங்க. ஒரு வார்த்தையை வார்த்தை யாரும் இருந்தீங்கல்ல, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், பேசி முடிக்கிறோம், கைதட்டுறதுக்கு அதான் இன்னைக்கு எப்படி கைதட்டுறீங்க? நீங்க எல்லாம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கே ஒரு பெரிய கைது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நல்லபடியா பயன்படுத்திருக்கீங்க. அது வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது நான் நீங்க பாருங்க, கல்பனா பேசுவா தெரியும், பேசுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை அதை வந்து நீங்க அமுக்கி வச்சிருந்தீங்க. அதை உடச்சி உங்களை வந்து தாமரைப்பு மாதிரி அவ்வளோ வேகத்துக்கு மக்கள் தேவையோ அவ்வளோ ஐடியை மேல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை நம்ம காலேஜில் நடத்துவதற்கு நமக்கு முதல்ல அனுமதி தந்த நிர்வாகத்திற்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒத்துழைச்சி, அதுக்கப்புறம் ரோட்டரி அதோடைய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் கேமரா டீம் இவங்களுடைய முயற்சி எங்க சேலஞ்ச் பண்ணாரு. ஒத்துழைச்சி 3வது நாள் பாருங்க உங்க பையன்கிட்ட எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் டீச்சர், நானும் டீச்சர். அதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கிறதுல அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி 3 நாள் வந்தோம், முடிஞ்சு பேசணும், அதோட அப்படின்னு எழுதுனா கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேஸ் அட்டன் பண்ணவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க உடம்பு சொல்லுங்க, ஒரு நாள் மீட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு பிளான் வச்சு பேசுங்க. ஏன்னா இது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய லெவல் கான்பிடன்ஸ் லெவல் கூடும். ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் இதோட இதில் பிளான் இன்னும் இந்த லெவல் அவங்க நிறைய கரெக்ஷன்ஸ் தான் சொல்றாங்க உங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக கேரி பண்ணி இன்னும் நல்லா இங்க ஷைன் பண்ணணும். கேன்சர் மாதிரி ரிசர்வ் மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், நிறைய மாணவர்களை தயார்படுத்தணும். ஸோ உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.